துரந்தர் தி ரிவெஞ்ச் திரைப்படம் குறித்து தமிழ் திரைப்பட இயக்குனர் அமீர் கூறுகிறார். மக்களுக்கு பொழுதுபோக்கை வழங்குவதையே முதன்மை நோக்கமாக கொண்டு இயங்கி வரும் திரைப்படத் துறையானது 2014ஆம் ஆண்டில் பாஜக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து அரசியல் நோக்கங்களுக்காகவே அதிகளவில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அன்று முதல் ஊடகங்கள் அரசாங்கத்தின் பிரச்சாரக் கருவியாகவும் அதன் சித்தாந்தங்களை பரப்புவதற்கான ஒரு சாதனமாகவும் பயன்படுத்தப்படும் ஒரு போக்கை நாம் தொடர்ந்து கண்டு வருகிறோம். த கேரளா ஸ்டோரி அல்லது த காஷ்மீர் ஃபைல்ஸ் போன்ற திரைப்படங்களாக இருந்தாலும் சரி, ஒரு இந்துத்துவா பிம்பத்தை முன்னிறுத்துவதற்கும் பாஜகவை ஒரு அரசியல் கட்சியாக வலுப்படுத்துவதற்கும் தொடர் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதேவேளையில் காங்கிரஸ் கட்சியானது ஒரு பொம்மை பிரதமரால் வழிநடத்தப்படும் பலவீனமான கட்சியாக சித்தரிக்கப்படுகிறது. மேலும் இராணுவ ரகசியங்களை வெளியிட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட நம்பி நாராயணனை ஒரு உன்னதமான மனிதராகச் சித்தரிக்கும் திரைப்படங்களும் உருவாக்கப்படுவதையும் நாம் காண்கிறோம். அந்தச் சூழலில் துரந்தர் திரைப்படம் அல்லது அதுபோன்ற பிற திரைப்படங்களும் இதே போக்கிற்குள் அடங்குகின்றன என்பதை நம்மால் மறுக்க இயலாது.